ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரௌனி வீடியோ. 75 கிராம் சாக்லேட் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து 1/4 கப் ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து ப்ரௌனி பண்ணுறேன். இது வந்து நம்ம மெல்ட் பண்ணிடலாம். ஓவனில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு வச்சதில் நான் வச்சுட்டேன். இப்போ 1 எக் எடுத்து 1 எக் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சுகர் வந்து 3/4 கப் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் பீட் பண்ணிக்கிறேன். வந்து சாக்லேட்டும் ஆயிலும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எதையுமே வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணலை. சும்மா லைட்டாக ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக கலந்து விட்டால் போதும். அது வந்து மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு 1/2 கப்பு தான் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் எனக்கு வந்து கொக்கோ பவுடர் போடாமல் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. ஸோ கொக்கோ பவுடர் எனக்கு தேவைப்படலை. உங்களுக்கு வேணும் கொக்கோ பவுடர் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்து தான் மிக்ஸ் பண்ணுவேன். ரொம்ப வந்து ஹார்ஷாக மிக்ஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவேன் ஸ்பேச்சுலாவை. வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு 6 இன்ச் டின்னில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஊற்றிட்டு சாக்லேட் மீதி இந்த சாக்லேட் வந்து 100 கிராம் சாக்லேட் மீதி இருந்துச்சு. அதை வந்து போட்டுட்டு டேப் பண்ணி விட்டு நான் வந்து 170 டிகிரியில் 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 180 விட 170, 165 கூட நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம் போல். அது வந்து சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 170லேயே நீங்களும் பேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், ப்ரௌனி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சரைஸாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.